பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினராக ராஜகம்பீரம் அப்பாஸ் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அரசியல் அவ்வளோ வேகமாக வந்தார் சார். மாநாடு நடத்துகிறேன்னாரு. இப்போ அப்படியே படத்துக்கு கால் ஷீட் ஒரு 90 நாள் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அரசியலுக்கு வர போகிறாரா வரலையா? அதில் வேற பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு திருநெல்வேலிக்கு வேற போய் குயிக்காக போய் மாலை வச்சுட்டு எந்த பேட்டியெல்லாம் இல்லை, அமைதியாக வந்துட்டார். என்ன சொல்ல வராரு? விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கான நிதானத்தோடு தான் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய நடவடிக்கை சமீப காலமாக இருக்கிறது. அவர் தொடங்குகிற போதே அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னோட்டமாகவே பல்வேறு சமூக பிரச்சனைகளோடு நீட்டில் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவினுடைய இல்லத்துக்கு போனதாக இருக்கட்டும், அல்லது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை போய் அந்த குடும்பங்களை பார்த்ததாக இருக்கட்டும், அப்புறம் பள்ளி மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த கல்வி உதவித்தொகை சார்ந்த பரிசீலிப்பு விழாக்களில் மாநில பட்டியலுக்கு கல்வி மீண்டும் வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் அதை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர் பேசியதாக இருக்கட்டும். இப்பொழுது அவர் ஒரே நாள்லேயே மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து எக்ஸ் தளத்தில் சொல்லிட்டு அப்படியே போய் பெரியார் திடலுக்கு போய் மாலை அணிவித்ததாக இருக்கட்டும். எல்லாவற்றிலேயுமே அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கான ஒரு நுணுக்கத்தோடு தான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அவருடைய நடவடிக்கை. அவர் என்னன்னா, ஒரு அரசியல் தலைவர் நடந்து கொண்டிருக்கிற சமகால பிரச்சனைகளுக்குள்ள ரொம்ப ஒரு அதிரடியான கருத்து சொல்லக்கூடிய ஒருவராக இல்லை. ஒரு பதுங்கி பாய்வதை போல சில விஷயங்கள்ல அவர் இருக்கிறாரு. அமைதியா இருக்கிறது, பதுங்கி இருக்கிறாரு, மதில் மேல் பூனை போல் இருக்கிறாரோ என்று நான் தொடக்கத்துல நினைச்சேன். அவர் பதுங்கி பாய்வதற்கான திட்டத்தோடு தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவருடைய கொடி வெளியீட்டு விழாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு பாடல் வேற அந்த டைம்ல வெளியிட்டாங்க, ஒரு ட்ரெய்லர் மாதிரி வெளியிட்டாங்க, சாங் ஒன்று போட்டாங்க. அந்த அவருடைய கட்சி பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா மிக கவனமாக அண்ணாவினுடைய படம் இருக்கிறது, எம்ஜிஆரின் படம் இருக்கிறது. அப்போ அதிமுகவை எப்படி ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த தொடர்ச்சியில் தான் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே பெரியார் திடலுக்கு போனா திமுக. அப்ப திராவிட இயக்க அரசியல் தான் தமிழ்நாட்டிலே நடைமுறை சாத்தியத்துக்குரியதாக இருக்கிறது. தேசிய அரசியல் என்று யார் அது முற்போக்கு பிற்போக்கு வலதுசாரி இடதுசாரி யாருமே தேசிய அரசியலில் வெற்றி பெறல. 67 வீழ்த்தப்பட்ட காங்கிரஸ் திமுகவினுடைய ஒரு தொங்கு சதையாகத்தான் மாறி போயிருக்கிறது நடைமுறையில். அவங்க தயவு இவங்களுக்கு தேவை, இவங்க தயவு அவங்களுக்கு தேவைங்கிற அந்த பாலிடிக்ஸ் தான் போகுது. மத்திய அரசாங்கத்தில் ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க மந்திரி சபையில் இடம் கேட்கணும், இங்கே மாநிலத்தில் இவங்க சீட்டு கொடுக்கணும், சட்டமன்ற தேர்தல் வந்தால் எம்எல்ஏக்களுக்கான சீட்டு கொடுக்கணும். இந்த ஒப்பந்தம் தான் நடக்கிறதே தவிர ஒரு பெரிய சக்தியாக அடுத்து மீண்டும் எழ முடியலை. இடதுசாரிகளும் பெரிய பின்னடைவை தான் சமகாலத்தில் சந்திச்சிட்ருக்காங்க. அப்போ தேசிய கட்சின்னு எவ்வளவோ ப்ரொமோஷன் பண்ணி பார்க்குறாங்க, பிஜேபியை ரோடு ஷோ நடத்தி பார்க்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, செல்ஃப் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலையெல்லாம் பயங்கர செல்வாக்கு மிக்கவருங்கிற தோற்றத்தை உருவாக்கி பார்த்தாங்க. 25 சீட்டு ஜெயிப்பார், 30 சீட்டு ஜெயிப்பார்லாம் பில்டப் பண்ணி பார்த்தாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு பல இடங்களில் தள்ளிட்டாங்களே சார். 4வது இடத்துக்கு அது 3வது இடத்துக்கு போனாலும் அது முக்கியமான கட்சி. பாஜக எத்தனை வருஷம் அப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? அதுக்கு என்ன காரணம்? இல்ல எத்தனை வருஷம் அப்படி சொல்லிட்டே இல்ல, அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். ஒரு கட்சி மாநகரங்கள்ல அதிகமா சில கட்சிகள் இருக்கும். நீங்க நகராட்சியில் இருக்கும். கீழே இறங்க இறங்க நீங்க கிராமப்புறங்கள்ல கிளைக்கழகங்கள்ல பின்தங்கிய கிராமங்கள்ல சில கட்சிகள் இருக்கவே இருக்காது. நான் பல கட்சிகளை நான் அதை சுட்டி காட்ட முடியும். இப்ப நீங்க பிஜேபி மாதிரி கட்சியெல்லாம் என்னன்னா, மாநகரங்கள்ல கொடி பறக்கும், சுவர் விளம்பரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க ரொம்ப ஒரு சாதாரண கிராமங்களில் போய் குக்கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஆளே இருக்காது. இதைத்தான் அண்ணா சொன்னார், கிளைக்கழகங்கள் தான் ஒரு கட்சிக்கு ஆணி வேறு அப்படின்னு சொன்னார். எல்லா ஊர்களிலேயுமே கொடி பறப்பதற்கான அதற்கான ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சியாக திமுக அதிமுக மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பூத் ஏஜென்ட், அதாவது நீங்கள் கிளைக்கழகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாத்துக்குமே மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த கட்சி வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், அதற்கான பிரதிநிதி இருக்கான்ல சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருக்கு பிறகு அதிமுக நாங்கள் பெரிய இடத்துல வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன சார் சாதனை செஞ்சுருக்காங்க? சட்டமன்ற தேர்தலில் அவங்க எதிர்கட்சி தலைவராக 60க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெறுவதுங்கிறது அவங்க வந்திருக்கிறாங்க. 2 கட்சிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% தான் குறைந்திருக்கிறது. அவ்வளோ பெரிய இமேஜ் மத்திய அரசாங்கத்தோட சமரச போக்கை கையாண்டவர்கள்ங்கிற குற்றச்சாட்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரியான மிகப்பெரிய அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவுக்கான விஷயங்கள்லாம் இருந்த போதும் கூட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 3% வேறுபாடு. அதிமுக இன்னும் வரும் அப்படிங்கிறீங்க. இந்த தேர்தலில் அவங்க இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக தயவுல தான் பாஜக ஒரு 4 பேர் எம்எல்ஏ. சட்டமன்ற தேர்தலில் சொன்னீங்க, அதுக்கு அடுத்தது உள்ளாட்சி மன்ற தேர்தல்
உள்ளாட்சி மன்றமே 2-3 பிரிவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட் தேர்தல் எல்லாத்துலேயும் தொடர்ந்து நீங்க சட்டமன்ற தேர்தலோட சொன்னதை விட குறைவாகத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல இந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகப்படியான வாக்கு சதவீதத்தை பெறவில்லை. இல்ல நீங்க உங்க கருத்துக்கே நான் வர்றேன். அவங்க இப்போ ஒரு 20% வாக்கு வங்கி வச்சிருக்காங்களா? அதிமுக வச்சிருக்காங்கல்ல, உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம், தோற்று போனாங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா 20% வாக்கு வங்கி வச்சிருக்காங்கல்ல, இதே அளவுக்கு 20% வாக்கு வங்கி யார் வச்சிருக்காங்க? திமுக விட்டுருக்காங்க. 10% தாண்ட முடியாம இருக்கு நாம் தமிழர் கட்சி. இந்த வாக்கு பாஜக கூட்டணியோட சேர்த்து தான் பெர்சன்டேஜ் சொல்றாங்களே தவிர தனித்த வாக்கு வங்கின்னு ஒன்று கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே பெரிய செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு சீட்டு கொடுத்து நயினார் நாகேந்திரன்ல இருந்து ஏசி சண்முகத்துல இருந்து எல்லாமே ஏற்கனவே வந்து பச்சைமுத்துல இருந்து அது ஒரு வியூகம் பண்ணாங்க. யாரை அந்த களத்துல நிறுத்தினால் வெற்றி பெற முடியும். ஏற்கனவே அந்த வியூகம் அதிமுக தவறி போயிட்டாங்கல்ல. ஏற்கனவே பெரம்பலூர்ல வெற்றி பெற்ற பாரிவேந்தர் என்று சொல்லுகிற பச்சைமுத்தை கூட்டிட்டு போய் அதே தொகுதியில தோக்கடிச்சு விட்டாங்க. டெபாசிட் போச்சு அவருக்கு. சரி, இது ஒரு தோற்றம் தான். பாஜகங்கிறது ஒரு ஆளுகிற அரசா. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். நயினா நாகேந்திரன் எதிர்த்து அதிமுக வலிமையார் சார் நின்னாங்க. நயினா நாகேந்திரனை பாஜக நிறுத்துறாங்க, அதிமுக வலிமை யாரு நிறுத்துறாங்க? அந்த களத்துல நாடாளுமன்ற தோல்விக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து பாஜக கூட்டணில இருந்து வெளியில வந்தாங்க. அப்ப வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, அவங்க நாடாளுமன்ற தேர்தலை வந்து அவங்க பிளான் பண்ணவே இல்லை. அது வந்து அவங்க அதுக்கு திட்டமிடவே இல்லை. சரியா? என்னன்னா சொல்றேன் கேளுங்க. வெளியில வந்தாங்க. பாஜக எதிர்ப்பு ஓட்டு முழுக்க ஏற்கனவே திமுக பக்கம் இருக்கு. இந்தியா கூட்டணின்னா அவங்க மிக நீண்ட அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வந்து பாஜக வெளியேறிட்டேன்னு சொல்றாரு. பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி வந்து அதிமுகவுக்கு வந்து சேரலை. நடக்கிறது தேசிய அளவிலான தேர்தல். அது வந்து யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல். இவர் இந்தியா கூட்டணியிலையும் இல்லை, இந்த பக்கம் பாஜக கூட்டணியிலையும் இல்லை. அதனால நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கும் போது தேசிய அரசியல் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அந்த எதிர்முகாமில் அவர் இல்லாததுனால அந்த அரசியல சில இடங்களில் பின்னடைவு செஞ்சு அவங்க கட்சி வந்து அப்படியே தான் இருக்கு. கட்சி கட்டமைப்பு வலிமையானது. சரி, இப்போ ரெண்டாவது சீமான் மேல வந்துட்டாரு. இப்போ விஜய் வர போறாரு. என்ன மேல விஜய் சீமான் எத்தனை எம்எல்ஏ எம்பி வச்சிருக்காரு? எத்தனை சதவீதம்? அதே மக்களவை தேர்தல்ல ஒரு விஷயம் நான் சொல்லவா, 3வது இடத்துக்கு திமுக அதிமுக அல்லாத அரசியலை இந்த காங்கிரஸ் விட்டுருங்க, தேசிய கட்சி ஆளுண்ட கட்சி ஏற்கனவே முதல்ல முயற்சி செய்தது பாமக. அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாமே இந்த 10% வாக்கு வங்கிக்குள்ளதான் வந்து போவாங்க. தெரியும் சார். அடுத்து என்ன பண்ணாங்க? மதிமுக வந்துச்சு. மதிமுகவும் இதே தான். இந்த மாதிரி 6%, 6.5%, 10%க்குள்ளதான் இந்த விளையாட்டு பூரா நடக்கும். அப்புறம் மதிமுக இடத்துக்கு தேமுதிக வந்துச்சு. தேமுதிகவும் இதே தான், 10%க்குள்ள. இப்போ இந்த 3வது அணிங்கிறது எப்பொழுதுமே என்ன ஆகும்னா, ஒரு 10% வாக்கு வங்கி திமுக வேணாம் அதிமுக வேணாங்கிற இந்த 2 கட்சி மீதான அதிருப்தியாளர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது ஒரு 10% தமிழ்நாட்டில் எப்பவுமே இருக்கு. அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல ஒரு டைம் வந்து பாமக இருக்கும், ஒரு டயத்துல தேமுதிக இருக்கும், மதிமுக இருக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அவ்வளவுதானே தவிர அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம் வருமா? வராதுங்க. நீங்க கூட்டணி தான் போக முடியும். எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு முகம் இருந்துச்சு, ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு முகம் இருந்துச்சு, திமுக கலைஞர் இருக்கும்போது முகம், அடுத்தது ஸ்டாலின்ங்கிற ஒரு முகம் வந்துருச்சு. அதிமுக அப்படி ஒரு முகம் இருக்கு. இனி ஓட்டு பெர்சன்டேஜை கூட்டுறதுக்கு அப்படி நீங்க சொல்றீங்களா? ஒருத்தர் முதலமைச்சரா இருந்திருக்காரு 4.5 ஆண்டு. அது போதுங்கிறீங்களா? அதிமுகவுக்கு அது போதுங்கிறீங்களா? போதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த கட்சியினுடைய தலைவராக கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கொள்கையின் சார்ந்து ஒரு கூட்டம் இருக்கும். ஒருத்தருடைய முகம்ங்கிறது நம்ம திட்டமிட்டு கட்டமைத்து உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான். அந்த பிம்பம் வந்து ஒரு 30 அமைச்சர்கள். அந்த பிம்பம் அடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருங்கிறீங்களா? ஏன் வராதா? தொடர்ந்து ஒரு போராட்ட களங்கள்லயோ எதிர்கட்சி அரசியல்லையோ தீவிரமா வேலை செஞ்சா வரத்தான் செய்யும். நீங்க எல்லாமே அரசியல்ல வந்து முழுமை பெற்றுதான் வரணும் அப்படிங்கிறது இல்லைங்க. முதல் முறையாக நான் சொல்றேன், கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு, இங்க எண்ணெய் விலைகள்லாம் கூடி இருக்கு, பெட்ரோல் விலை கூடி இருக்கு, எங்கேயுமே குறைக்கல. சாதா சமையல் எண்ணெய் விலை கூட 30 ரூபாய் கூடி இருக்கு. வெங்காய விலை யாரை எதிர்த்து இது வரைக்கும் நீங்க சொன்னீங்க களத்துல இறங்குறாரு? யாரை எதிர்த்து அவர் பேசினாரு? எடப்பாடி பழனிசாமி. அதை வந்து அவர் தீவிரமாக கையில் எடுக்காத. அதாவது எம்ஜிஆரை எதிர்த்து கருணாநிதி இருக்கிறவரை, ஜெயலலிதாவை எதிர்த்து கருணாநிதி இருக்கிறவரை, கருணாநிதி தினம் அறிக்கையும் போராட்டமும் அந்த கட்சியை வலுவா வச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு அதிமுக வச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அளவுல வந்து குறைவாக இருக்கலாம், ஆனால் தவிர்க்க முடியாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்துக்கு விஜய் எப்படி சார் எத்தனை இடத்துக்கு மறுபடியும் நீங்க அதே இடத்துக்கு தான் வந்து இந்த 10% வாக்கு வங்கியை அடுத்து கைமாற்றுகிற இடத்துக்கு விஜய் வந்திருக்காரு. அவ்வளவுதான்.
இந்த கொஞ்சம் தூரம் ஓடி போய் இந்த இந்த 10% யார்கிட்ட இருக்கு சொல்றீங்க? சீமான்ட்ட ஒரு 10% இருக்குல்ல, அதை சொல்றீங்களா? இல்ல வேற அதுல இருந்து ஒரு 5% எடுத்துருவாரு, இல்ல வேற எங்க இருந்து 5% வரும் அப்படிங்கிறீங்களா? அது புதிய தலைமுறை வாக்காளர்கள், யங் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவன்ல ஒரு 2K கிட்ஸ் இருக்கான்னு, அவங்க பூராமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. கண்ணை மூடிட்டு. கண்ணை மூடிக்கிட்டுன்னு கிடையாது, ஒரு வசீகர தலைமை. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வசீகரம் இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஏன் இல்லை வசீகரம்? அவருக்கு ஒரு பிம்பம் இல்லை, அவர் ஒரு சாமானியவர், அவர் ஒரு விவசாய பின்புலத்துலேருந்து வர்றாரு, அவருக்குன்னு பெரிய பேச்சாற்றல் வாய்க்கலை. ஒரு வசீகரம்ங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, திரைப்பட நடிகனாக இருக்கிற போது அந்த எம்ஜிஆருக்கு வந்து ஒரு முகராசி மாதிரி சொல்லுவாங்க, ஃபேஸ் வேல்யூங்கிறாங்க. அது மாதிரி என்ன ஆகும்னா வந்து பேச்சாற்றல் உள்ளவங்களுக்கு, கலைஞருக்கு நீங்கள் சொன்னீங்க அறிக்கை விட்டார்னா அவர் பேச்சாற்றலில் ரொம்ப வலிமையானவர். இந்த இரண்டு விஷயத்துக்குள்ளே தான் ஒரு தலைவனுக்கான காந்த சக்தியை வந்து உருவாக்குறாங்க எப்பொழுதுமே. அந்த இடத்துல அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தேர்ந்த பேச்சாளராக இல்லை, அது மாதிரியான இந்த மாதிரியான ஒரு முக வசீகரத்தை வந்து முன்னிறுத்த முடியாதவராக இருக்கிறார். அதுதான் அதை வந்து சரி கட்டுறதுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன், வியூகம் வகுப்பதன் வழியாகவும் வெல்ல முடியும். இப்போ மூப்பனார், ஜிகே மூப்பனார் வந்து பெரிய பேச்சாளராக இல்லை, ஆனால் அவர் யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அந்த கூட்டணி தான் வெல்லுங்கிறது கடந்த கால வரலாறு. நீங்கள் எடுத்து பாருங்க, மூப்பனார் எங்கே கூட்டணி வைக்கிறாரோ, எந்த பக்கம் நகர்றாரோ அது வெற்றி ஆயிடும். அந்த வியூக வகுக்க தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பெரிய பேச்சாளராக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆகச்சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிற பல அரசியல்வாதியை வந்து செல்லா காசா கூட இருக்காங்க ரொம்ப பேர். ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய அதிர்வுகளை உண்டாக்கியவர்கள் அப்படின்னா சொல்லக்கூடிய ஆளுகள்லாம் அரசியலில் வியூகம் வகுக்க தெரியல. இப்போ மதிமுக பொதுச் செயலாளர் வந்து வைகோ வந்து அரசியலில் ஒரு விஜயகாந்த் அடைந்த இடத்த கூட அவரால் அடைய முடியல, எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியல அவரால். ஆனால் இவர் அது வரைக்கும் வந்துட்டார், எதிர்கட்சி வரைக்கும் வந்துட்டார், முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் வலியுறுத்துற இடத்துக்கு வந்துட்டார். இல்லைங்கிறது வேற, ஆனாலும் ஒரு வேட்பாளராக முன்மொழியப்படுகிற இடம் வரைக்கும் முன்னுக்கு வந்திருக்கிறார்ல. இப்போ நீங்கள் பெரிய பேச்சாற்றல் மிக்கவர்களில் எத்தனையோ பேர் வந்து அரசியலில் வந்து எந்த இதுவும் செல்வாக்கு மற்றவர்களாக எவ்வளவோ இருக்காங்க. குமரி ஆனந்தனில் தொடங்கி தமிழருவி மணியன்லேருந்து அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நாஞ்சில் சம்பத்துலேருந்து யாருமே பெரிய செல்வாக்கு பெறவே இல்லை. பேச்சாற்றல் மட்டுமே ஒரு அரசியல் கட்சிக்கான அடையாளம் இல்லை. அது இருந்தால் நல்லாயிருக்கும். கூடுதலாக வந்து ஒரு மாநாடு நடக்கும்போது, கூட்டம் கூட்டும் போது அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போ அரசியல் களத்தை தீர்மானிக்கிறது அதல்ல. அரசியல் களத்தை தீர்மானிப்பதில் திமுகவுக்கு ஒரு நிகரான ஒரு அரசியல் கட்டமைப்பு உள்ள ஒரே கட்சி அதிமுக. விஜய் வருகை வந்து அவர் வந்து நிரூபிக்கணும். அவர் இப்போ தான் மாநாடு போட போறாரு, கொள்கை சொல்ல போறாரு, அவர் நிரூபிக்கணும். நிரூபிச்சு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற பின்னாடி தான் அவரை கன்சிடர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவர் இப்போ தான் ப்ரீகேஜி எல்கேஜி போயிட்டு இருக்காரு, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் இப்போ பெரியார் திடலுக்கு திடீர் விஜய் விசிட். அதுக்கப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடியே திருமாவளவன் விஜய் பக்கம் ஒரு நகர்வுக்கான பிளான் வச்சிருக்கிறாரு, அது நடக்கும்? திருமாவளவனை பொறுத்தவரையில் அடிப்படையில் அவர் ஒரு ஜனநாயக பண்பு மிக்கவர். ஏன்னா ரொம்ப அடித்தளத்தில் இருந்து, புறக்கணிப்புகளில் இருந்து, மிகப்பெரிய நவீன தீண்டாமைகளில் இருந்து, யாருடைய எந்த பெரிய பின்புலமும் இல்லாமல் தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பியை போல வந்து அரசியலில் வந்து படிப்படியான படிநிலைகளிலிருந்து வளர்ந்தவர். அதனால் அவர் வந்து ஜனநாயக சக்திகள் யாராவது புதிதாக தோன்றுகிறார்கள்னு சொன்னால் அவர் வரவேற்கிறாரு. அது ஒரு பண்பாடு சார்ந்த நிகழ்வு. அதுக்காக வந்து திருமாவளவனுடைய அரசியல் அனுபவத்துக்கு போய் விஜயை வந்து அவர் ஏற்றுக்கொள்றாருங்கிறதால அர்த்தம் சார். இல்லை, விஜய் வந்த பிறகுதான் சார், அரசியலுக்கு வாரேன்னு சொன்ன பிறகுதான் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற தன்னுடைய பழைய 80s கொடுத்த அந்த கொள்கையை 90s கொடுத்த இதெல்லாம் கடைசி வரை உள்ளவர்களுக்கான அதிகார பகிர்வு அப்படின்லாம் புதுசு பழைய விஷயத்தை இன்னும் எனர்ஜெட்டிக்காக அப்புறம் தானே சார் சொன்னார். தமிழ்நாட்டு அரசியலில் மிக மூத்த தலைவர்களாக பெரிய ஆளுமை செலுத்திய கலைஞர் உயிரோடு இல்லை, ஜெயலலிதா இல்லை, இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு பின்னால் பெரிய ஆளுமை மிக்க பெரிய ஒற்றை தலைமை அப்படிங்கிறது வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாமல் போவதற்கான எதிர்காலம் இருக்கிறது. அதை கணக்கில் வைத்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது அவருடைய அடுத்த கட்ட திட்டம், திருமாவளவனுடைய திட்டம். அது வந்து இப்போ விதையை போட்டு வைப்போம், அது பின்னாடி முளைக்குங்கிற கணக்கில் தான் அவர் சொல்கிறாரே தவிர அது உடனடி சாத்தியத்துக்கானதாக அவர் சொல்லலை. அவருக்கு அந்த திட்டம் இருக்கிறது. ஏன்னா இனி வந்து ஒரு தனிப்பெருங்கட்சி தான் போற திட்டம் இருக்கு. தனிப்பெருங்கட்சி இனி ஆட்சி அமைக்க முடியாது என்கிற ஒரு சூழல் வரப்போகிறது தமிழ்நாட்டில். இனி ஒரு கூட்டணி அரசு தான் இனிமேல் வந்து ஆட்சி அமைக்க முடியும் என்பதற்கான ஒரு சூழல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ வேற என்னன்னா, இப்போ நீங்கள் திமுகவை கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு சக்திகள் எல்லாருமே வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு குடையின் கீழே யாருமே ஒன்று திரள மாட்டாங்க. எல்லாருக்குமே திமுக, பாஜகவுக்கு திமுக எதிர்ப்பு, நாம் தமிழருக்கு திமுக எதிர்ப்பு, ஏடிஎம்கேக்கு திமுக எதிர்ப்பு, பாமகவுக்கு திமுக எதிர்ப்பு, எல்லாருமே திமுக எதிர்ப்பு தானே. எல்லாரும் ஏன் ஒன்று சேர முடியல? ஏன்னா எல்லாருமே நான் தான் முதலமைச்சருங்கிறான். எடப்பாடி சொல்கிறாரு, நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவன், நீ நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்க,
நான் ஏற்கனவே இருந்தவன், விட்டு இடத்த பிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறாங்க, அவர் முதலமைச்சர் வேட்பாளர். அண்ணாமலை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். சீமான் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அடுத்து வரப்போகிற விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். உண்மையாகவே முதலமைச்சராக இருக்கிறவரை தவிர்த்துட்டு எல்லாருக்குமே முதலமைச்சர் வேட்பாளர் கனவு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு 4-5 சிஎம் வந்து தேவையில்லை, ஒரு சிஎம் தான் தேவைப்படுது. ஆனால் 4-5 பேருக்கு நான் தான் முதலமைச்சருங்கிறாங்க. அப்போ ஒரு அணியில் இவங்களால திரள முடியுமா? ஒரு அணியை வந்து கட்டமைக்க முடியுமா அவங்களால? திமுக எதிர்ப்பு சார்ந்தவர்கள்லாம் ஒரு குடையின் கீழ் ஒன்று திரள முடியுமா? ஒரு கோட்பாட்டின் இப்போ ஒரு இந்தியா கூட்டணி மாதிரி ஒன்றை கட்டமைக்க முடியுமா? முடிஞ்சால் தான் எதிர்க்க முடியும் உங்களால். நீங்கள் தனித்தனியாக இருக்கும்போது திமுகவுக்கு மீண்டும் 2026 கன்ஃபார்ம். விஜய் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டாரு. ஏங்க அவர் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோவாக இருக்கார். அவரோட பிஸ்னஸ் வேல்யூ வந்து 500லேருந்து 1000 கோடி வரைக்கும் திரைப்பட வியாபாரம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு, தேர்தலுக்கு இன்னும் காலகட்டம் இருக்கிறது, அதனால் இன்னும் ஒரு படம் நடிக்கலாம் கடைசி படமா அப்படின்னு ஒரு திட்டமிடுறாரு. அவருடைய ப்ரொஃபஷனல் சார்ந்து அந்த கவர்ச்சியை அந்த வசீகரத்தை வைத்து தான் அவர் அரசியலுக்குள்ளேயே வர்றாரு. அதனால் திரும்ப படம் நடிக்காமல் விட்டால் மறந்துடுவாங்க, இன்னொரு படம் நடிச்சுட்டு வருவோம்னு வர்றாரு. சார் இருந்தாலும் மாநாடு அந்த தீர்மானம் எதையோ ஒன்று கொள்கையாக தான் அறிவிச்சிட்டு போயிருக்கலாம்ல சார். கொள்கையை அறிவிப்பார், அவர் மாநாட்டில் அறிவிப்பார், நிச்சயமாக அறிவிப்பார். அதுதான் நான் சொல்கிறேன்ல, அவர் ப்ரொஃபஷனலாக ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு முன் தயாரிப்போட வந்தவர் கிடையாது. சரி, எத்தனை இது வர்றதுக்கு முன்னாடியே 2021 தேர்தல் மீட்டிங் போட்டார் சார் அவரு. அரசியல் வியூக வல்லுநர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு, மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் பனையூர் வீட்டுல வச்சு மீட்டிங் போட்டாரு. இன்னும் இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாமலையா வந்து ஒரு 20 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இருந்து அவர் அண்ணாவோட பயணித்தாரு, காமராஜரோட பயணித்திருக்கிறாரு, தொடக்க காலத்துல காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து கலைஞரோட நெருங்கிய நட்பு பாராட்டி இருக்கிறாரு. கிங் மேக்கரா வந்து அண்ணா மரணத்துக்கு பின்பு கலைஞரை முதலமைச்சர் ஆக்குவதற்கான அந்த வியூகம் வகுத்து இருக்கிறாரு. பல வேலை திட்டங்களை செய்து கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பொருளாளராக இருந்து பல பொறுப்புகளை வகித்திருக்கிறாரு. அதை நோக்கியே வந்து அந்த அதற்கான அனுபவம் வேற காலம் வேற. இன்னைக்கு கார்பரேட்டை கொடுத்தாலே ஒரு அரசியல் கட்சி எப்படி உருவாக்கணும், மாநாட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு அரசியல் வியூக அமைப்பாளர்கள் நீங்க சொன்ன அந்த பெரிய கட்சிகளுக்கு எல்லாமே அவங்க தான் வியூகம் பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளவு வியூகம் வகுத்தாலும் சாமானியர்களோட ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது எல்லாத்துக்குமே. அதையும் சேர்த்து தான் சிந்திக்கணும். வெறும் வந்து கொட்டையை போட்டால் ஒரு மாநாட்டுக்கான பந்தலை கட்டிட்டா சேரை போட்டுட்டா எல்லாரும் வந்துட மாட்டான். பாஜக நடத்துகிற பல கூட்டங்களில் வெறும் சேர் தான் இருந்துச்சு, ஆள் வரல. பெரிய தேசிய கட்சி ஆளுங்கட்சி 10 ஆண்டுகளை கடந்து மீண்டும் வந்து வெற்றி பெறுறாங்கலாம் நம்ம சொல்லிக்கலாம். மக்களை அணி திரட்டுவது அப்படிங்கிறது அது ஒரு தனித்திறன். அது வெறும் வியூகத்தால் மட்டுமே வெல்ல முடியாது. மக்களுடைய ஒரு பேரன்பு பெற்ற ஒரு கலைஞனாக விஜய் இருக்கிறதுனால அவர் திட்டமிடுறாரு. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கொஞ்சம் தயங்கி ஒரு இடத்துக்குள்ள வர்றாரோங்கிற ஒரு சந்தேகம். அந்த தயக்கம் அப்படிங்கிற ரஜினியுடைய தயக்கமா எடுத்துக்கலாமா, இதை வேற மாதிரி? இல்லை, ரஜினிக்கு வந்து 100% வந்து அரசியலில் தன்னம்பிக்கையற்ற ஒரு ரஜினி. அதனாலதான் அவர் நீங்க சார் ரஜினி கூட இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. படம் வர்றதுக்கு முன்னாடி நான் வரேன்னு சொல்லுவாரு, படம் வந்த பிறகு அமைதியா இருப்பாரு. அதுக்கு அடுத்த படம் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி ஆயிப்போச்சு சார் விஜய் பண்ணது. இன்னைக்கு அவருடைய மார்க்கெட் ரேட் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறத பீக்கை ஏற்றி விட்டார்ல அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அவங்க ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு எமோஷ்னலில் ஜெயலலிதாவை வந்து ஒரு முறை எதிர்த்துட்டாரு. அது ஒரு ஹீரோயிசமாக வந்து மக்கள் திரண்டாங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் கலைஞரை எதிர்த்து களம் காண முடியுமா அப்படிங்கிற அச்சம் அவருக்கு வந்து ரஜினிகாந்துக்கு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடியும் ஒரு முறை அவர் வந்து கலைஞரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து களம் காணலாம்னு ஒரு முறை திட்டமிட்டார். அப்புறம் அவருக்கு வந்து அந்த ஏஜ் ஃபார் ஆயிடுச்சு. அவருக்கு அவர் அந்த காலகட்டம் 90களினுடைய காலகட்டத்தில் அவர் துணிஞ்சு இறங்கியிருந்தால் ஒரு பெரிய ஒரு அலையை உருவாக்கியிருக்கலாம். அப்புறம் அவரை கையாண்டவர்கள் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க வலதுசாரிகள் வந்து அவரை கையாண்டாங்க. அவருக்கு வந்து திராவிட இயக்க அரசியல் வந்து இங்கே ரொம்ப வேரூன்றி இருக்குது. நம்மளால் வந்து நம்ம போய் களத்துக்கு போய் அவமானப்படுற வேணாங்கிற ஒரு கலக்கத்தில் கடைசி நேரத்தில் அதை கைவிட்டார். ரஜினிகாந்தோடைய இது வேற. விஜய் கூட திடீர்னு நான் எனக்கு கடவுள் பக்தி இருக்குது, நான் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்து பெரியார் இதுக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு மாநாடுக்குமெல்லாம் குங்குமம்லாம் வச்சுட்டு என்ன பண்ணார், கல்வி உதவித்தொகை உங்க பார்த்தீங்க ஃப்ளக்ஸ்லேயும் குங்குமம்லாம் வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வரும்போதும் குங்குமம்லாம் வச்சுட்டு தான் எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸ்லையும் இருப்பார். பெரியார் திடலுக்கு வரும்போது அழிச்சிட்டு சாதாரணமாக மாலையும் ஒரு சின்ன முரண் இருக்குன்னு பேசிக்கிறாங்களே சார். அப்படி ஒரு முரணே கிடையாது. மக்களே என்ன செய்வான்னா விழுந்து சாமி கும்பிடுவான். எல்லாருமே வந்து ஓட்டு போடும்போது திராவிட இயக்கத்தை தான் ஓட்டு போடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி தான் மக்கள் இருக்கான். பெரியாரை வந்து தலைவர் வேற, பெரியார் வந்து தலைவர் கலைஞர் அப்படி செய்ய மாட்டாரு, ஸ்டாலின் அப்படி செய்ய மாட்டாரு.
பெரியார் கடவுள் மறுப்பினுடைய அடையாளம் மட்டும் அல்ல, அவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அப்படிதான் பார்த்துட்டு அவர் போயிருக்காரு. உரிமைகளை பெற்று தந்தவர் அவரு. அவர் எடுத்த எடுப்புலயே வந்து கடவுள் மறுப்பே முதல்ல ஆரம்பத்தில் அவர் பேசலை. அவர் சாதி ஒழிப்பு பேசினாரு, வந்து சமத்துவம் குறித்து தான் பேசினாரு. அதுக்கு இடையூறாக மதத்தை முன்னிறுத்தும் போது, கடவுளை முன்னிறுத்தும் போது அதை காலி பண்றதுக்கு தான் அவர் கடவுள் மறுப்பு பேசினாரே தவிர அவருடைய நோக்கம் வந்து கடவுள் மறுப்பு அல்ல. அவருடைய நோக்கம் வந்து இந்த சாமானிய மக்களை மேடேற்றுவது தான் அவருடைய நோக்கம், அவர்களை உயர்த்துவது தான் அவருடைய நோக்கம். அதனால பெரியாரை வந்து நீங்க வெறுமனே கடவுள் மறுப்பு என்கிற ஒரு ஒற்றை இதுக்குள்ள வந்து அடக்கவே முடியாது. அதை புரிந்து கொண்டவராக இருக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனாரு, பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறாரு. இரண்டுமாகத்தான் எல்லா சாமானியர்கள் அப்படிதான் இருக்காங்க. மக்களுக்கு அந்த பொதுவான ஒரு அரசியலை கொடுக்கலாம். இப்ப நமக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நெஞ்சு வலிக்குது, அவர் ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரிக்கு போவாரா கோயிலுக்கு போவாரா? ஐசியூக்கு போய் எமர்ஜென்சியில் போய் ஆஸ்பத்திரிலாம் சேர்ப்பாங்க. அவருக்கு ஆப்ரேஷன் காலையில் இருக்குன்னா சாமி கும்பிட்டு வருவாங்க இடையில போய். இப்போ அப்போ அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டுமா தான் எல்லா மனிதனும் இருக்கான். 100% நான் எனக்கு ஆன்மீகம் தான் முக்கியம்னு சொல்லி கோயில் வாசலில் கொண்டு நெஞ்சு வலிக்கிறவனை எவனும் போட மாட்டான். ஆஸ்பத்திரி கொண்டு தான் போடுவான், போட்டுட்டு சாமியை கும்பிடுவான், ஜெபம் பண்ணுவான், தொழுகை பண்ணுவானே தவிர இது இறை நம்பிக்கை என்பது ஒரு உள்ளுணர்வு சார்ந்தது. அதனால பெரியாரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாருமே நாத்திகர்களாக இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அதனால இது வேற அது வேற, அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து இப்போ அரசியல்ல சில விஷயம் பேசிட்டு இருக்காங்க. உதயநிதியை திமுக இறக்கும், அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடுத்த பிளான் விஜய் ஸ்ட்ராங்கா இறங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒத்து வரக்கூடிய விஷயமா? திமுக கட்டமைப்பு சார்ந்து, கருத்தியல் சார்ந்து வலிமையாக இருக்கிறது. திமுக அல்லாத ஒரு எதிர்க்கட்சிக்கான இடம் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெற்றிடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பலம் குறைந்து ஏற்கனவே இருந்த ஒப்பீட்டளவில் அதிமுக பலம் குறைந்திருக்கிறது. அந்த இடத்திற்கு வருவதற்கு தான் நாம் தமிழர் கட்சி முயற்சி செய்கிறது, பாஜக முயற்சி செய்கிறது, பாமக முயற்சி செய்கிறது. எல்லாருமே அந்த இரண்டாவது பெரிய அரசியல் கட்சி தராசு தட்டு போல சமமாக இருந்துச்சு. ஒரு நதிக்கு 2 கரை இருப்பதை போல தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். இப்போ ஒரு தராசு தட்டு வந்து இறங்குது கீழே, ஒன்று சமமாக இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது திமுகவிற்கு ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே தான் விஜய் வருவதற்கு முயற்சி செய்கிறார். அதில் என்ன தந்திரமாக செய்கிறாருன்னா, திராவிட இயக்க கோட்பாடுகளை சீமானை போல எதிர்க்காம, பாஜக மாதிரி எதிர்க்காம, அதே கருத்து தான் எனக்கு, உங்களோட பெட்டரான ஆட்சி கொடுப்பேன், இளைஞர்களே வாருங்கள்ங்கிறதா அவர் கோட்பாடு. அதுதான் அவர் பெரியார் சிலைக்கு மாலை ஓடுவதற்கு காரணம். அதனால தான் அவர் நீட்டை எதிர்க்கிறார். அப்போ இது எம்ஜிஆர் பாலிடிக்ஸ். எம்ஜிஆர் என்ன செஞ்சார்? கலைஞரின் தலைமையை ஏற்க மாட்டேன், அந்த கருத்தியல் தான் எனக்கும், திராவிட கருத்தியல் தான் எனக்கும், நான் அண்ணாவின் தலைமையை ஏற்றுக்கொண்டவேன், கலைஞர் தலைமையை ஏற்க மாட்டேன், நான் தலைவராக இருப்பேன், அண்ணாவின் கொள்கையை நான் தான் சிறப்பாக இருப்பேன், இதுதான் அண்ணா இசம் அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா? ஆமாம். அதே இடத்துக்கு தான் விஜய் வர்றாரு. திராவிட கருத்தியல் தான், திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சீமான் மாதிரி பேசி வீணா போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. பாஜக மாதிரி திராவிடத்துக்கு எதிராக பேசுறது மூலமாக ஒரு பலனும் அடைய போகிறது இல்லை. சும்மா ஜவுடால் விட்டுக்கிட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கலாமே தவிர ஒன்றுமே கல அரசியலில் ஒன்றுத்தையும் காணவே முடியாது. தெளிவான ஒரு அரசியல் பாதை தேர்வு செய்கிறாரு. திராவிட கருத்தியல் தான் உதயநிதியா விஜயா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். திமுக வலிமையான கட்டமைப்பில் இருக்குது. திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, உதயநிதியை கொண்டு வர்றதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமும் இருக்கிறது. தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்ட முதலமைச்சர்களில் காமராஜருக்கு அடுத்து வந்ததில் அண்ணா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, அண்ணாவுக்கு பின்னால் வந்த கலைஞர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, எம்ஜிஆர் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவரே அல்ல, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரும் அல்ல, ஜெயலலிதா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. இதெல்லாம் மைனஸ் அல்ல, இதுதான் ப்ளஸ்ஸு. ஏன் ப்ளஸ்ஸுன்னா, இப்போ அதிமுகவில் என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி கவுண்டர் வர்சஸ் தேவர் கட்சின்னு மாதிரி ஒரு இடைநிலை சாதி, இடைநிலை ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலேருந்து ஒருத்தர் தலைவரை போட்டாங்க. அது நேர் எதிராக யாருக்கு எதிராக திரும்பிச்சு? ஏற்கனவே தென் மாவட்டங்களில் ஒரு தேவர் பாலிடிக்ஸ்குள்ளே இருந்த சசிகலாவுடைய அணியிலிருந்து சலசலப்பாக மாறிடுச்சு. இப்போ கொங்கு மண்டலத்துக்கும் தென் மாவட்டங்களுக்குமான ஒரு அரசியல் என்ன ஆயிடுச்சு? தேவர் கவுண்டர் பிரச்சனையாக அதிமுக பிளவுபடுத்தலை. இந்த பிளவு அரசியலை ஒரு நாளும் திமுகவில் வராது. ஏனென்றால் சாதி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கலைஞர் குடும்பம் பெரும்பான்மை சமூகங்கள் யாருக்கு எதிரி கிடையாது. நான் எல்லாரையும் ஏற்கிறேன், நான் இஸ்லாமியரை ஏற்பேன், கிறிஸ்தவரை ஏற்பேன், நீ ஆதிக்க சாதியாக ஏற்பேன், ஒடுக்கப்பட்டவனா ஏற்பேன், பட்டியலினமாக ஏற்பேன், படையாட்சியாக ஏற்பேன், எல்லா சமூகங்களுக்குமான ஒரு சமூக நீதி கோட்பாடு தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்கே வரும்னா, திமுகவிற்கு உதயநிதி தலைவராக வரும்போது வரும். அந்த குடும்பத்திலேருந்து வர்ற தலைவர்கள்ட்ட இருந்து அது வரும். நீங்கள் யாரையாவது முன்னிறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இப்போ ஆர் ராசாவை தான் திமுகவோட தலைவர்னு முன்னிறுத்தினு வச்சுக்கோங்க. ஜனநாயகம் காக்கிற போரில் வந்து நாங்கள் வந்து கருத்தியலாக ஒரு தலைவரை கண்டடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு படையாட்சி ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் துரைமுருகனை தலைவராக்குறீங்கன்னா அவர் படையாட்சி பட்டியல் சமூகம் ஏற்க மாட்டான். நீ திருச்சி சிவாவை தான் தலைவர்னு சொன்னீங்கன்னா அந்த சமூகம் அல்லாதவன் ஏற்க மாட்டான். இந்த சிக்கல்களுக்கு சிக்கிக்கொள்ளாமல் இருந்து தலைமை ஒரு பிராண்டு, கலைஞர் பிராண்டு காட்டுவான், ப்ராடக்ட் உள்ள எல்லா சமூகமும் இருக்கான் வா அப்படி சொல்கிறதன் மூலமாக திமுக ஒரு நாள் உடைக்க முடியாது. பாஜக ஒரு நாளும் குறுக்கு சால் ஓட்டவே முடியாது. நீ இந்த அரசியலை உடைக்கவே முடியாது. திமுகவுடைய சூட்சுமம் என்னென்னா, உதயநிதி தலைவராக வருவதன் வழியாக எந்த சமூக பிளவுகளுக்கும் குறுக்கீடுகளுக்கும் இடம் தர முடியாது. இதுதான் அவங்களுடைய வெற்றி சூட்சுமம். அதனால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவன் யார் தலைவனாக வந்தானா ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை ஒழிக்காம விட மாட்டான். ஒரு நண்டு இன்னொரு நண்டை கீழே இறக்கிறோம். இப்போ நண்டு இறக்குறதுக்கு வேலை கிடையாது, நகர்த்திட்டு போகிறதுக்கு சரியான அரசியல் சூட்சுமமாக உதயநிதி தலைவராக வர்றது மூலமாக திமுக கட்டமைப்பு இன்னும் நீடிப்பாக செல்லும், நிலையாக இருக்கும். எம்ஜிஆரிசம் தான் விஜய். ஆமாம், கலைஞர் இடத்திற்கு கலைஞருடைய அந்த தொடர்ச்சிக்கு வந்து உதயநிதி வந்து சேரும்போது எம்ஜிஆரினுடைய தொடர்ச்சியாக விஜய் வந்து சேருவார். கல அரசியல் வந்து களை கட்ட எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டில் இடம்பெறவே முடியாது. நன்றி சார். நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.